இன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்துட்டு வீடியோ, ஏன்னா எனக்கு டைம் இல்லைங்க, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போது கொஞ்சம் ஆர்ட்ரு வந்திருக்கிறதுனால இன்றைக்கி சரி, இன்னைக்கு பாப்பா தூங்கி இருக்கிறதுனால நான் வீடியோ எடுக்கிறதா ஆச்சு. இல்லைன்னா கண்டிப்பாக இது எடுத்துருக்க முடியாது எனக்கு. ஏன்னா அடுப்பில் செய்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். வறுத்து எல்லாம் இப்போது நான் ரெடி பண்ணிக்கிறேன், ஆற வச்சுன்னுக்கிறேன், மிஷினுக்கு போட்டு வந்துடுவோம். உங்களுக்கு வேணும்னா சத்து மாவு வேணும்னா நான் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், பாருங்கள். 500 தாங்க ஒரு கிலோ. என்னை நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க 500 ரொம்ப கம்மியாக நீங்கள் விற்கிறது, இவ்வளோ பொருள் போட்டு நீங்கள் 45 பொருள் மேலேயே அதிகமாகவே போடுறீங்க, அதனால் ஏன் நீங்கள் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? எல்லோரும் 1000 600 700 இப்படி விற்கிறாங்கன்ட்டு. நான் மற்றவங்களுக்கெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன், அவங்கவுங்களுடைய இது அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. நான் யாருதும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எனக்கு. ஏன்னா எல்லோரும் 1000 700 800 அப்படியெல்லாம் கொடுத்து குடிக்காத நிலமையில கூட இருப்பாங்க. அதனால தான் நான் 1 கிலோ 500 தான் நான் கொடுத்துன்னு இருக்கிறேன். எல்லா பொருளும் நான் போட்டிருக்குறேங்க. இது குடிக்கிறதுல 1 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைக்கு நல்லா நோய் எதிர்ப்பு சத்து அதிகரிக்கும். அப்புறமா என்ன சொல்கிறது, பெரியவங்கலேருந்து எல்லாருமே அவர்கிட்ட டயட் பண்ணுறவங்க ஆகட்டும், சுகர் பேஷண்ட் ஆகட்டும், யாரே ஆகட்டும், இதை தைரியமாக நீங்கள் கூல் பண்ணி குடிக்கலாம். இது எல்லாமே நான் வறுத்து போட்டிருக்கிறதுனால நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு நீங்கள் வெளியே வச்சு 6 மாதம் வச்சு குடித்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக பக்குவாக நான் வறுத்துருக்கிறேன். எல்லா அடுப்பில் தான் வறுத்துருக்குறேன். நான் அடுப்பில் க்ளீனாக முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக நான் செஞ்சுருக்கிறேன். அடுப்பில் ஏன்னா இதெல்லாம் வறுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னால் வீடியோ எடுக்க முடியல, இல்லைன்னா நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன், உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பேன். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டணும், நம்ம வறுக்கிறதுனா காட்டணுன்ட்டு சும்மா கொஞ்சம் நான் அந்த ஃபோனை எடுத்த உடனே பாருங்கள் எப்படி இதாகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? கடாய் இது சூடு பட்டு அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு துணி. அதனால் அடுப்புக்கிட்ட உட்காரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். நான் எல்லாமே விறகு அடுப்பில் தான் செய்கிறது, ரொம்ப நல்லது. விறகு அடுப்பில் செய்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட விறகு இருக்கிறதுனால நான் செய்கிறேன். ரொம்ப எனக்கு கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உக்காந்து நீட்டாக நம்ம கடாயில் அதை நீட்டாக பார்த்து பக்குவமாக நம்ம வறுத்துடலாம். அதனால நான் வறுத்துருக்கிறேன். நீங்களும் அடுப்புக்கிட்ட உட்காரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. நீ என்ன மாதிரி மட்டும் செஞ்சிடாதுங்க. ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரம் அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது, எதுன்னு நினச்சிக்காதுங்க. நான் இப்போ பாப்பா தூங்குறதுனால தான் நான் தைரியமாக இப்போ ஃபேனுக்கு வச்சுருக்குறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஆறுனா தான் நம்ம மிஷின் போட்டுன்னு வர முடியும். இப்போ இதெல்லாம் ஆறிட்ட மேலே நான் மிஷின் போட்டுன்னு வந்துடுவேன். எல்லோரும் என்கிட்ட எப்படி வாங்குறாங்கன்னா, ஒருத்தர் என்கிட்ட 10, ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க 4-5 பேர் சேர்ந்து 10 கிலோ அப்படி வாங்கிடுறாங்க என்கிட்ட. அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்குற இருந்தாலும் ஓகே தான். எந்த இடத்துக்கு அனுப்பணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கொரியர் பண்ணிடுவோம். கொரியர் சார்ஜ் உங்களுக்கு தான். நான் 1 கிலோ 500 தான் விற்கிறேன். எல்லாமே இதில் நான் போட்டிருக்கிறேன். பெரியவங்க கூட தைரியமாக நீங்கள் நம்பி குடிக்கலாம். ஏன்னா இது மட்டும் நான் பண்ணின்னு தான் இருக்கிறேன். நான் நம்ப மாட்டாங்க, நம்ம எதுக்கு சும்மா இப்போ நம்ம வீடியோ போடணும் அப்படி நான் யோசித்தேன். இருந்தாலும் யாருன்னா ஒருத்தருனா நம்ம இவங்களது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நம்பிக்கையோடு தான் நான் மறுபடியும் இந்த வீடியோ உங்கள் பக்கம் நான் ஷேர் பண்ணுகிறேன். நம்பிக்கை இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நான் செஞ்ச சத்து மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேங்க, சோறு நீக்குங்க. எந்த ஒரு வலி, முதுகு வலி, எங்கள் இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அந்த வலி எல்லாமே போகும். எலும்புக்கு வலுவாக இருக்கிற எல்லா சத்தான பொருளும் நான் போட்டிருக்கிறேன். இருதயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற சூரிய விதைன்னு சொல்லுவாங்க, இந்த சூரியப்பூ விதைன்னு சொல்லுவாங்க. நிறைய விதைங்க எதுக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விதைங்க எல்லாமே நான் கிட்ட 11 விதைங்க, நட்ஸுங்க ஒரு 8-9 நட்ஸுங்க, அப்புறமா அரிசி நான் 5 வகையான அரிசிங்க, அப்புறமா சிறுதானியங்க
அது வந்து நான் கிட்ட ஒரு 6 7 சிறுதானியங்கள் எல்லாமே நான் பார்த்து நான் முடிஞ்ச அளவுக்கு 40 45 மேலேயே நான் சொல்ல மாட்டேங்க. எல்லாமே நான் போட்டு செஞ்சுருக்கிறேன். நம்பிக்கையோடு வாங்கி குடிச்சு பாருங்கள். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். என்கிட்ட வாங்கி குடித்தவங்கெல்லாம் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாங்க. மாதம் இப்போ நான் கொடுத்து நான் அமுச்சுன்னு தான் இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் வீடியோவில், கண்டிப்பாக யாருன்னா வாங்குவாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நீங்களே எதுக்கு யோசிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்ன நெகட்டிவாக யோசிக்காதுங்க. நீங்கள் அனுப்புங்க, பாருங்கள் எத்தனை பேர் உங்களை கேட்கலன்னா அப்போ கேளுங்க. எல்லாருமே அதிகமாக தான் விற்றுனுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இது கிடைச்சா போதும். நான் வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் எதுனா அது கழுவி எல்லாம் காய் போடுறதுக்கு உக்காந்து நம்ம செய்கிறோம்ல, அந்த கூலி கிடைச்சாலும் போதும். எனக்கு ஏன்னா சுயமாக நான் ஏதாவது ஒன்று செய்யணுன்ற எனக்கு ஒரு ஆர்வம். ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கணும் 2 ரூபான்றது என்னுடைய இது. நான் ஒரு பொண்ணாக இருந்து நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்மள்கிட்டயும் இருக்கணும் காசு, நம்மளும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு யோசனையோடு தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய எண்ணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதுங்க. அப்புறமா வந்துட்டு வேணும்னா சத்து மாவு வேணும்னா என் ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன், எனக்கு புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆனால் 500 ரூபாய் தான் இருக்கிறதுனால நீங்களே வந்துட்டு இது கொரியர் சார்ஜ் எடுத்துக்கணும். ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து கொடுக்குற அளவுக்கு இன்னும் எனக்கு இதில் வந்து அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு கிடைக்கல. நான் போடுற பொருளுக்கூட எனக்கு கிடைக்கிற லாபம் கம்மி தான். அதனால் நான் அதுவும் எடுத்துட்டேன்னா எனக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்கிறதோட டவுட் ஆகிடும். அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நான் நல்லா இம்ப்ரூவ் ஆனேன்னா ஒருவேளை உங்களுக்கு கூடுமானா கண்டிப்பாக நான் அந்த இதையும் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் செய்கிறேன். இப்போத்துக்கு என்னால் வந்து கொரியர்தெல்லாம் நான் பார்க்க முடியாது. நீங்கள் கொரியர்து நீங்களே பார்த்துக்கலாம். 1 கிலோ வந்து என்கிட்ட 500 ரூபாய். நம்பிக்கை இருந்தால் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கிங்க, குடிச்சு பாருங்கள். டயட் பண்ணுறவங்க ஆகட்டும், குழந்தைக்காகட்டும், பெரியவங்கலேருந்து எல்லோரும் ஆகட்டும், குடிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிங்க. நிறைய பேர் எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் மேற்கொண்டு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். மேற்கொண்டு எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்ட்டு உங்களை எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, பாய்.